மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. எவ்வளவு நேரம் தூங்கணும், எப்ப தூங்கணும்? தூக்கம் என்ன அவ்வளவு முக்கியமான ஒன்று. இந்த வாழ்நாளில் 3ல் 1 பகுதி நம்ம வந்து தூக்கத்தில் செலவிடுறோம். அப்படி செலவிடலைன்னா என்னென்ன ஆகும்? எப்படி தூங்குறது, எங்க தூங்குறது, எத்தனை மணிக்கு தூங்க? பகல்ல வந்து தூங்கலாமா டாக்டர் அப்படின்னா, இந்த தூக்கமின்மை, இந்த தூக்கத்தில் குரட்டை வியாதி, அதாவது தூக்கத்திலிருந்து சுவாச அடைப்பு மிக முக்கியமான ஒரு வியாதிகள். குரட்டை யாருக்கெல்லாம் டெய்லி வருதோ அது நல்ல தூக்கம் கிடையாது. அதெல்லாம் இது மட்டும் இல்லாம நல்லா தூங்கலை அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து எண்ணற்ற அந்த நம்மளா ஓவர் த கவுண்டர் ஃபார்மசியில் போய் தூக்க மாத்திரை கொடுங்க, எனக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுங்க, இப்படி சாப்பிட்றது வந்து. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, தூக்கம். இன்றைய காலகட்டத்தில் தூக்கம் என்பது பலவாறாக அறியப்பட்டு அதனால் பல பேர் பலவிதமான உடல் ஆரோக்கிய கெடுதலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் இன்றைய வாழ்க்கை முறையே மாறிவிட்டது. எப்போ தூங்குகிறோம், எப்போ எந்திரிக்கிறோம், இதை பற்றி நம்மிடையே விரிவாகவும் தெளிவாகவும் ஆணித்தரமான கருத்துக்களோடு நம்மிடையே உரையாட வந்திருக்கிறார் மருத்துவர் ஜெயராமன் அவர்கள். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் சார். இதை பற்றி நீங்கள் தெளிவாக நீங்கள் சொல்லுவீங்க என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உங்களை எதிர்பார்த்திருக்கிறோம். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். பேராசிரியர் ப்ரொஃபஸர் ராஜேந்திரன் சார் சொன்னாங்க தூக்கம், தூக்கவியல் மருத்துவர் அப்படின்ட்டு. ஸோ சார் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பொது மருத்துவர். அவர் எல்லாருமே எல்லா சப்ஜெக்டும் தரோவாக தெரிஞ்சு இதை பற்றிய எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. நான் டாக்டர் எஸ் ஜெயராமன், நுரையீரல் மற்றும் தூக்கநல மருத்துவர், பில்ராத் மருத்துவமனை. தூக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படையான ஒரு வளர்சிதை மாற்ற பணிகளில் ஒன்று. நம்ம வந்து சுவாசிக்கிறோம், சாப்பிட்றோம், டைஜஷன், எக்ஸ்கிரீஷன், இந்த மாதிரி நிறைய ஒரு வளர்சிதை மாற்ற பணிகள் இருக்குது. தூக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பணி. இப்போ நம்ம வந்து வாழ்க்கைக்கு நம்ம நல்ல ஒரு ஹெல்த் சுகாதாரத்திற்கு வந்து உடற்பயிற்சி, உணவு, உறக்கம், 3 முக்கியம். உடற்பயிற்சி, உணவு, உறக்கம். இந்த உறக்கம் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் அடல்ட் பார்த்திங்கன்னா ஒரு 18 வயசுக்கு மேலே 60 80 வயசுக்குள்ளாக எவ்வளோ நேரம் தூங்கணும், எப்போ தூங்கணும்? தூக்கம் என்ன அவ்வளோ முக்கியமான ஒன்றா. இந்த வாழ்நாளில் 3ல் 1 பகுதி நம்ம வந்து தூக்கத்தில் செலவிடுறோம். அப்படி செலவிடலைன்னா என்னென்ன ஆகும் அப்படின்னு ஆராய்ச்சிகள் முடிவில் பார்த்திங்கன்னா, சரியாக தூங்கலை அப்படின்னா நிறைய எண்ணற்ற வளர்சிதை மாற்ற வியாதிகள் வருகின்றது. எப்படி தூங்குறது, எங்கே தூங்குறது, எத்தனை மணிக்கு தூங்கணும், அதுக்கெல்லாம் டைம் இருக்கா என்ன? ஆமாம், இரவு நேரங்களில் தான் தூங்கணும். ஏன்னா அந்த இரவு நேரங்களில் தூங்கும்போது தான் நமக்கு வந்து தூக்க ஹார்மோன் மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நம்ம பாடியில் வந்து செக்ரெட் ஆகும். பிரெயின்லேருந்து அந்த பிட்யூட்டரி பேனியல் கிளாண்ட் வந்து செக்ரெட் ஆகும். அந்த சுரப்பி மூலமாக நமக்கு வந்து தூக்கம் வரும். பகலில் வந்து தூங்கலாமா டாக்டர் அப்படின்னா, பகலில் வந்து ஒரு பவர் நேப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குட்டி தூக்கம் மதிய உணவுக்கு அப்புறமா ஒரு 20 நிமிடங்கள் இல்லை அதிகபட்சம் 30 நிமிடங்கள் தூங்கலாம். அது ஆராய்ச்சி முடிவுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, பவர் நேப் வந்து குட் ஃபார் தி மற்ற ஆக்டிவிட்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இரவு தூக்கம் 6லேருந்து 8 மணி நேரம் அடல்ட், அந்த ஆவரேஜ் அடல்ட் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். குறைஞ்சது 6 மணி நேரம் தூங்கணும். இதில் வந்து 2 இருக்குது. குவாலிட்டி மேட்டர்ஸ் தேன் குவான்டிட்டி. நமக்கு வந்து நல்ல ஒரு தூக்கம் மிக மிக அவசியமான ஒன்று. டைம் ஃபேக்டர் பார்த்திங்கன்னா 6லேருந்து 8 மணி நேரம் தூக்கம். அதில் வந்து நல்ல குவாலிட்டி ஸ்லீப், நல்ல தூக்கம் மிக மிக அவசியம். நல்ல தூக்கம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இரவு படுத்த உடனே ஒரு 15லேருந்து 20-25 நிமிஷத்துக்குள்ள நம்ம தூங்க ஆரம்பிச்சிடணும். தூங்கிட்டு காலையில் ஒரு 6 மணி 7 மணி நேரத்துக்கு அப்புறம் எந்திரிக்கும் போது நம்ம புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ணணும். நமக்கு சோர்வாக இருக்கக்கூடாது, அசதி களைப்பாக இருக்கக்கூடாது, திருப்பி தூங்கணும் போல இருக்கக்கூடாது. அப்படிலாம் இல்லாமல் இருந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருந்தால் அது நல்ல தூக்கம். கெட்ட தூக்கம்னா என்ன, நல்லவே தூங்க முடியல என்ன அப்படின்னா, நைட்டில் இரவு தூங்க ஆரம்பிக்கிறாங்க, தூங்கவே முடியாது. 15-20 நிமிஷத்துக்குள்ள தூங்க ஆரம்பிக்கணும். அதுதான் நார்மல் எல்லாருக்கும் தூங்க, அந்த ஸ்லீப் லேட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அதில் தூங்க முடியலை அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆகிட்டே போகும். அது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்சோம்னியா அப்படிங்கிற தூக்கமின்மை வியாதினால் அவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்குதுன்னு அர்த்தம். சில பேர் தூங்கிடுவாங்க, காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிடுவாங்க, இல்லை இடையில எழுந்திரிச்சிடுவாங்க, எழுந்திரிச்சு முடியும் அப்புறம் தூங்கவே முடியாது. தூக்கமின்மை அதிகாலையில் எழுந்திரிச்சுன்னா அப்புறம் தூக்கமே வராது. 2 மணிக்கு எழுந்திரிச்சிடுவாங்க, தூக்கமே வராமல் இருக்கும். அது ஒரு தூக்க கோளாறுகள் முக்கியமான வியாதி வந்து இன்சோம்னியா, தூக்கமின்மை அப்படிங்கிறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, தூங்கும்போது வந்து சுவாச அடைப்பு நோய், தூக்கத்தில் சுவாச அடைப்புன்னு சொல்லுவோம். அது பலவிதமான அறிகுறிகள் இருக்குது. முக்கியமாக நம்மெல்லாம் கேட்டிருப்போம், இரவு தூங்கும்போது இந்த சப்தம், குரட்டை சப்தம் அப்படிம்பாங்க.
இரவு யாருக்கெல்லாம் தூங்கும்போது குரட்டை இருக்கோ அவங்களுக்கு இந்த சுவாச அடைப்பு இருக்கலாம். ஆனால் எல்லா குரட்டையும் வந்து சுவாச அடைப்புன்னு சொல்ல முடியாது. முக்கியமாக ஒரு 60-70-80% வந்து யாருக்கெல்லாம் தினந்தோறும் குரட்டை ஏற்படுகின்றதோ அது எல்லாமே தூக்கத்தில் சுவாச அடைப்பு என்ற ஒரு வியாதி உள்ளது. அது ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம், அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா. அது ஒரு முக்கியமான வியாதி. இந்த தூக்கமின்மை, இந்த தூக்கத்தில் குரட்டை வியாதி, அது தூக்கத்திலிருந்து சுவாச அடைப்பு மிக முக்கியமான ஒரு வியாதிகள். இந்த வியாதியில் வந்து மக்கள் எப்படி நமக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, குரட்டை யாருக்கெல்லாம் டெய்லி வருதோ அது நல்ல தூக்கம் கிடையாது, அதெல்லாம் கெட்ட தூக்கம். யாருக்கெல்லாம் அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க, 2 ஹவருக்கு ஒரு தடவை ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, சரியாக தூங்க முடியாது. சில பேருக்கு மூச்சு விட சிரமப்படுவாங்க, ஆஸ்மா இருக்கும், ஹார்ட் டிசீஸ் இருக்கும், அவங்களுக்கு அடிக்கடி அவங்களுக்கு எழுந்து உட்காந்துருவாங்க, மூச்சு அடைப்பு இருக்கும். இப்படி பல்வேறு விதமான தூக்க நிகழ்வுகள் நைட்டில் வந்து கெட்ட தூக்கத்தினால வருது. கெட்ட தூக்கத்துக்கு காரணம் வந்து இன்சோம்னியாவா இல்லை ஸ்லீப் ஆப்னியாவா இல்லை ரெண்டுமே சேர்ந்து இருக்கா? இப்படி பல்வேறு வகையான வியாதிகள் வந்து தூக்கத்தில் இருக்குது அவங்களுக்கு. இந்த வியாதிகளுக்கு நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னாலே நம்ம வளர்ச்சி மாற்ற பணிகளில் நம்ம உடம்புல வந்து பிபி அதிகமாகிறது, அதாவது கெட்ட ஹார்மோன் குட் ஹார்மோன் சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் பேலன்சிங் ஆக்டிவிட்டி நல்லா தூங்கும்போது தான் ஏற்படும். நல்லா தூங்கலைன்னா அந்த ஆக்டிவிட்டி பேலன்சிங் ஆக்டிவிட்டி நமக்கு சரியாக வராது. அதனால் பேட் ஹார்மோன், கெட்ட ஹார்மோனுங்கிற பாடியில் வந்து கார்டிசால் அப்படிங்கிறது, அட்ரினலின் அப்படிங்கிறது அதிகமாகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இன்சுலின் அந்த ரெசிஸ்டன்ஸு, அதனால் உடல் பருமன், சர்க்கரை வியாதி, கட்டுப்படாத சுகர்டு, கட்டுப்படாத ரத்த அழுத்தம், இதனால் மாரடைப்பு, தூக்கத்தில் அவங்களுக்கு சுவாச தடை ஏற்பட்டு அவங்களுக்கு வந்து ஹை பிபி, சுகர், கொலஸ்ட்ரால். இது மட்டும் இல்லாமல் நல்லா தூங்கலை அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து எண்ணற்ற அந்த வளர்ச்சி மாற்ற பணிகள் தவிர்த்து, அந்த வியாதிகள் தவிர்த்து இம்யூனிட்டி என்று சொல்லப்படுகின்ற நோய் எதிர்ப்பு தன்மை அது வந்து குறைந்துவிடும். அந்த நோய் எதிர்ப்பு தன்மை குறையும் போது அவங்களுக்கு வந்து இந்த நோய் தாக்கம் அதிகமாக ஏற்படும். கேன்சர், புற்றுநோய் கூட இந்த சரியாக தூங்கலைன்னா அது வருது. ஏன்னா தூங்கும்போது சுவாச அடைப்பு இருந்தால் ஆக்சிஜன் குறைபாடு ஏற்பட்டு அவங்களுக்கு தூக்கம் வந்து தடைபடுறதுனால அவங்களுக்கு வந்து அந்த கேன்சர் வரக்கூடிய வாய்ப்பு கூட மிக அதிகமாக இருக்குது. ஆகவே தூக்கம், இரவு தூக்கம் மிக அவசியம். பகல் தூக்கம் 20 நிமிடம் தூங்கலாம். தூங்குற நேரம் வந்து பார்த்திங்கன்னா இரவு 10-10:30 மணிக்கு தூங்கிட்டு காலையில் வந்து ஒரு 5:30-6 மணிக்குள்ள எழுந்திரிச்சிடணும். இதுதான் முக்கியமான ஒரு தூக்கம் நிகழ்வுகள். இது எல்லாருமே பின்பற்றினா நல்ல ஒரு வாழ்வு முறையில் நம்ம இது பண்ணலாம். தூக்க வியாதிகள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த தூக்கத்தில் சுவாச அடைப்பு அது ஒரு முக்கியமான சுவாச வியாதி. இந்த தூக்கத்தில் சுவாச அடைப்பு வியாதி வந்து ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு ஒரு மாதிரி சிம்டம் வெளிப்பாடு இருக்கும், பெண்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு எந்த விதமான அறிகுறி இருக்காது, ஆனால் அவங்களுக்கு ஹை பிபி இருக்கும், சுகர் இருக்கும், கொலஸ்ட்ரால், ஹார்ட் அட்டாக் இருக்கும், ஸ்டென்ட் வச்சுருப்பாங்க ஹார்ட்டில். அவங்களுக்கு நம்ம நீங்கள் எப்படி தூங்குறீங்க, தூங்கும்போது உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கறத விட அவங்களுடைய மனைவியோ இல்லை மனைவிக்கு வியாதி இருந்தால் கணவன்ட்டையோ வீட்டில் யார் கேட்கும்போது சொல்லுவாங்க, ஆமாம் அப்பா தூங்கும்போது நிறைய குரட்டை வருது, அடிக்கடி நிற்கிறாரு, அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறாரு அப்படிமா. அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இப்போ ஆண்களுக்குன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனாக உள்ளவங்களுக்கு இந்த குரட்டை வியாதி அதிகமாக இருக்கும். 80% வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமனாக இருந்தால் இந்த குரட்டை வியாதி, தூக்கத்தில் சுவாச அடைப்பு இருக்கலாம். ஒரு 20% நார்மலாக ஒல்லியே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தா ஆனால் எலும்புகள், தாடை எலும்புகள் வந்து பின்னால் போயிருக்கும். சில மாற்றங்களால் அவங்களுக்கு வந்து தூங்கும்போது குரட்டை வரும். இது ஆண்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். பெண்களுக்கு பார்த்திங்கன்னா குரட்டை அவ்வளோ வராது, லேசான குரட்டை இருக்கும். பகல் அவங்களுக்கு சோர்வு, அசதி, தலைவலி, இந்த மாதிரி சரியாக தூக்கமின்மை, எனக்கு பட்ட தூங்கவே வரமாட்டேங்க டாக்டர் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்சோம்னியா அப்படிங்கிற தூக்கமின்மை வியாதினால அவங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்கும். இது ஒன்று. சில பேருக்கு எந்த வியாதியுமே இருக்காது, ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபி, சுகர்லாம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு நம்ம இந்த தூக்க பரீட்சை என்று உள்ளது, அந்த டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்களுக்கு சுவாச அடைப்பு இருக்குது, இது ஸ்லீப் ஆப்னியாவா, என்ன ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு தெரியும் அவங்களுக்கு. இப்போ டயக்னோசிஸ் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய மாடலிட்டிஸ் ஆஃப் டயக்னோசிஸ்லாம் வந்திருக்கு. ட்ரீட்மெண்ட் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மல்டி டிசிப்ளினரி. இப்போ ஸ்லீப் ஹைஜீன் ஒன்று இருக்குது. கரெக்ட் டைம் படுக்கைக்கு போகணும், கரெக்ட் டைம் எழுந்திரிக்கணும், 6 to 8 hours தூங்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இரவு தூங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலாக நம்ம இரவு உணவு மிதமான லைட்டான உணவு எடுத்துக்கணும். ரொம்ப ஹை கலரி டயட்டு, இந்த பிரியாணி, பரோட்டா இந்த மாதிரிலாம் சாப்பிடாமல் லைட் டயட், ஸ்டீம் ஃபுட் எடுக்கிறது நல்லது. தூங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் பால் சாப்பிடலாம். டயபெட்டிஸ் இல்லைன்னா, சர்க்கரை வியாதி இல்லைன்னா அவங்களுக்கு இந்த வாழைப்பழங்கள் சாப்பிடலாம். அதில் வந்து தூக்கம் வர்றதுக்கு நல்ல ஒரு ஹார்மோன் ஸ்டிமுலண்ட்டுக்கு வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது அவங்களுக்கு. தூங்குறதுக்கு முன்னால் சில பேருக்கு வந்து மெடிடேஷன் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், அவங்களுக்கு யோக நித்ரா, அந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் ஸ்லீப் ஹைஜீன் சொல்லுவோம். சாயந்தரம் 4 மணிக்கு அப்புறமா அந்த காஃபி, டீ, இந்த ஹேபிட்ஸ்லாம் அவங்களுக்கு இல்லாமல் பார்த்துக்கணும். 4 மணிக்கு முன்னால் காஃபி, டீ எடுத்துக்கலாம். காலையில் இல்லை சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் நல்ல நடைப்பயிற்சி, எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். அது நல்ல தூக்கத்துக்கு நல்லபடியாக இதாகும். உங்களுக்கு குரட்டை அதிகமாக இருக்குது, ஸ்லீப் டெஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஸ்லீப் ஆப்னியா இருக்குன்னா உடல் எடை பருமன் அதிகமாக இருந்தால் எடை குறைக்கணும். ஹார்மோன் குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் அதை அவங்க சரி பண்ணணும். நிறைய ட்ரீட்மெண்ட் மாடலிட்டிஸ் இருக்குது, மல்டி டிசிப்ளின் ட்ரீட்மெண்ட் அப்படிமோ. முக்கியமான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கும்போது ஒரு தூக்கத்தில் அவங்க சுவாச அடைப்பு வராமக்கு ஒரு மாஸ்க் கொடுப்போம், சிபேப் அப்படிங்கிற மாஸ்க் நாங்கள் கொடுப்போம். சில ஆப்ரேஷன்ஸ்களும் இருக்குது, அது அவங்களுக்கு க்யூர் பண்ணுறது கூட வழிவகுக்கும்.
சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பல் மாட்டிம்பாங்க, டென்டல் ஓரல் டிவைசஸ் மாட்டுவாங்க. இப்படி பல்வேறு வகையான சிகிச்சை முறைகள் வந்து இந்த தூக்க கோளாறுகள் மற்றும் இந்த ஸ்லீப் ஆப்னியாக்கு உள்ளது. இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்காமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய வியாதிகள், வளர்சிதை மாற்ற வியாதிகள், ஹை பிபி, ஹை சுகர், ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், கேன்சர்ஸ், இந்த மாதிரி நிறைய வியாதிகள் வரும். அதனால் இந்த வியாதிகள் இல்லாமல் இருக்கணும், இல்லை வியாதிகள் வந்தாலும் கண்ட்ரோலாக இருக்கணும்னா நம்ம டாக்டர் அணுகி ஆலோசனை பெற்று தகுந்த முறையில் இந்த தூக்க கோளாறுகளை வந்து சரி செய்யலாம். தூக்க கோளாறுகள் எல்லாமே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கட்டுப்படுத்தக்கூடிய குணமாகக்கூடிய வியாதி தான். இதை பற்றியே நமக்கு அச்சம் பயம் தேவையில்லை. ஆகவே தூக்கம் மிக முக்கியமான வளர்சிதை மாற்ற பணிகளில் ஒன்று. தூக்க நேரம், இரவு நேரம் 10 மணிக்கு மேலாக காலை 6 மணிக்கு முன்பாக தூங்குவது. தூக்க ஹார்மோன் மிக முக்கியமான ஒன்று. நல்ல உணவுகள், தரமான எக்ஸசைஸ், உடற்பயிற்சி, இதெல்லாமே தூக்கத்துக்கு நல்ல முறையில் வழிவகுக்கும். யாருக்கெல்லாம் தூங்கும்போது டெய்லி கொரட்டை ஏற்படுகின்றதோ அவங்களும் டாக்டர் அணுகி ஆலோசனை பெற்று அவங்களுக்கு வந்து சிகிச்சை எடுத்துக்கொண்டு மற்ற பெரிய வியாதிகள், தூக்கத்தில் மரணம், தூக்கத்தில் மாரடைப்பு, இந்த மாதிரி பெரிய வியாதிகள் வராமல் நாம் வந்து நல்ல முறையில் பாதுகாக்கலாம். ஆகவே தூக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு பணிகளில் ஒன்று. டாக்டர், தூக்க மாத்திரை சாப்பிடுவது இஸ் இட் அட்வைசபிள் ஆர் நாட்? அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். தூக்க மாத்திரைகள் வந்து ஓவர் த கவுண்டர் மெடிக்கேஷன் சொல்லுவாங்க. நம்மளா போய் எனக்கு தூக்கம் சரியாக வரல, எனக்கு 2 வாரமாக சரியாக தூங்கலை, எனக்கு தூங்க முடியல, தூக்கம் வரமாட்டேங்க, ஏதாவது ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுங்க அப்படின்னா ஒரு சில ஃபார்மசியில் கொடுப்பாங்க, ஒரு சில ஃபார்மசி டாக்டர் சீட்டு தான் கொடுப்பாங்க. அதனால் நமக்கு என்ன காரணத்தினால தூக்கம் வரமாட்டேங்கி, இது வந்து தூக்கமின்மையா இல்லை அவங்களுக்கு தூக்கத்தில் சுவாச அடைப்பா, என்ன காரணம் இருக்குது? சில பேர் பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும், அடிக்கடி யூரின் போயிட்டு இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும், சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும், கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும், அவங்க அடிக்கடி நைட்டில் வந்து யூரின் போயிட்டு இருப்பாங்க, சரி தூக்கம் வராது. என்ன காரணம்? தூக்கமின்மை, சரியாக தூங்க முடியல, என்ன காரணம் கண்டுபிடிச்சு நம்ம மருத்துவ ஆலோசனை பெற்று தூக்க மாத்திரை உங்களுக்கு தேவையா, இல்லை என்ன காரணத்தினால அவங்களுக்கு சரியாக தூங்க முடியல அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது மிக மிக அவசியம். நம்மளா ஓவர் த கவுண்டர் ஃபார்மசியில் போய் தூக்க மாத்திரை கொடுங்க, எனக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுங்க, இப்படி சாப்பிட்றது வந்து அது நல்ல பழக்கமே கிடையாது. ஆகவே மருத்துவர் அணுகி ஆலோசனை பெற்று அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அந்த காரணத்தை நிவர்த்தி செஞ்சாலே நல்ல தூக்கம் வரும். நல்ல தூங்குறதுக்கு பல்வேறு வகையான சிகிச்சை முறைகள் வருது. ஸ்லீப் ஹைஜீன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணாலே போதும். அதனால் தூக்கமின்மைக்காக சரியாக தூங்கலை அப்படின்னு ஓவர் த கவுண்டர் ஃபார்மசியில் நம்ம போய் நேரடியாக மருந்து வாங்குறது நல்லது கிடையாது. எந்த வகையான படுக்கை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க தூங்கும்போது? அதாவது படுக்கை அறை ரொம்ப முக்கியம். ரூம் பார்த்தீங்கன்னா காமாக இருக்கணும், அமைதியான முறையில் இருட்டாக இருக்கணும், நல்ல விண்டோஸ் அந்த ஜன்னலில் வெளிச்சம் வராமல் பார்த்துக்கணும், சப்தம் குறைவாக இருக்க வேண்டும். ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்மாக இருக்கக்கூடாது. ஏசி இல்லை ஏர் கூலர் பயன்படுத்திக்கிடலாம். ஒருவேளை அந்த ஏசி வந்து ப்ராப்பராக நம்ம ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணி ப்ராப்பராக இருக்கணும். ஏன்னா அனலைசில் வியாதிகள்லாம் வரும். அதனால் நல்ல காம், கூல், டார்க்காக இருக்கணும் ரூம்ஸ். இது முக்கியம். படுக்கை வந்து ரொம்ப முக்கியம் தான் அவங்களுக்கு. சில பேருக்கு வந்து பேக் பெயின்லாம் இருக்குது அப்படின்னா ஃப்ளாட் பெட்டில் படுக்கணும், டின்ன பில்லோஸ் வச்சுக்கலாம். அதனால் இந்த படுக்கை வந்து ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி பெட்டில் படுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. பேக் பெயின், ஸ்பைன் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ஃப்ளாட் பெட், இல்லைன்னா நமக்கு வந்து இந்த மெத்தைன்னு சொல்லுவாங்க, அது ப்ராப்பராக நல்ல முறையில் நம்ம இது யூஸ் பண்ணுறதுனால நல்ல தூக்கம் வரும். அதனால் மற்ற சைடு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வராமல். அந்த மாதிரி தூக்கத்துக்கான வசதி உள்ள குடும்பங்கள் இன்றைக்கி நிறையா இருந்தாலும் தரையில் தான் நாங்கள் படுத்து தூங்குறதுக்கு எங்களுக்கு முடியுது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் சொல்லுகிற ஆலோசனை என்ன? தரையில் படுக்கல எந்த விதமான தப்பு கிடையாது. அவங்களுக்கு ஃப்ளாட்டாக படுக்கிறது ரொம்ப நல்லது தான். சிம்பிள், சாதாரணமாக நமக்கு ஒரு பெட்ஷீட் விரித்து நல்லா படுத்தாலே போதுமானது தான். அது ஸ்பைன், முதுகெலும்பெல்லாம் கரெக்டாக நேராக இருக்கும். தூங்குகிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் திரும்பி படுக்கிறது நல்லது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சி முடிவுகளை சொல்கிறாங்க. இப்படி நம்ம மல்லாக்க படுக்கும்போது நமக்கு வந்து அந்த சுவாச அடைப்பு நோய் அதிகமாக வருது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி முடிவுகள் தெரியுது. அதனால் நமக்கு தரையில் படுத்தாலும் தப்பு கிடையாது. நமக்கு வந்து ஒரு தின் பெட்ஷீட் விரித்து படுத்துக்கலாம். ஒரு பக்கமாக வலது பக்கமோ இடது பக்கமோ, பெரும்பாலும் வலது பக்கம் திரும்பி படுக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கிறதுனால பொசிஷன் ட்ரீட்மெண்ட்டே இருக்குது. அதனால் நம்ம வலது பக்கம் திரும்பி படுக்கிறது, தரையில் படுக்கிறது நல்லது தான். அதனால் வர பெரிய வியாதிகள் எதுவும் வரப்போகுது. கைகளை மடக்கி அதை ஒரு தலகாணியாக வச்சு படுக்கிற பழக்கம் நம்மகிட்டே நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்குது. தலகாணி இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தலகாணியை கூட ஸ்லிப் பண்ணிவிட்டு கை பிடிச்சு படுத்துக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தூங்கும்போது வந்து நமக்கு வந்து சின்ன தலையணை வைத்து படுப்பது நம்ம அவசியம். இந்த மாதிரி கைகளை மடித்து படுக்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து அந்த கை நமத்து போகிறதுக்கு அது டெம்பரரியாக இருக்கும், அது பெர்மனெண்ட்டாக இருக்காது. அதனால் ஒன்றும் பெரிய வியாதிகள் ஒன்றும் வரப்போகுது. சில பேர் வந்து ஜம்மு காலத்தை தலை வரைக்கும் அப்படியே மொத்தமாக மூடிட்டு படுத்து தூங்குற பழக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதை நீங்கள் அனுமதிக்கிறீங்களா இல்லையா? அதாவது முகத்தை ஃபுல்லாக மூடிட்டு படுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த ஆக்சிஜன் காற்று நமக்கு உள்ள சுவாசித்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரும்போது அந்த CO2 வியாதி, அந்த CO2ங்கிற அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து சுவாசிக்கிறதுக்கு அதிக தன்மை இருக்கிறதுனால அவங்களுக்கு பகல் நேரங்களில் தலைவலி, சோர்வு, அசதி, கலப்பு இருக்கலாம். அதனால் முகத்தை மூடாமல் தூங்குறது தான் நல்லது. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். ஏறக்குறைய எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே நீங்கள் அதை டச் பண்ணிட்டீங்க. தூக்கம் இருந்தால் தான் நல்ல வாழ்க்கை அமையும், ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கும்,
உடல் ஆரோக்கியமாக இருக்க மட்டுமில்லாமல் மன ஆரோக்கியமும் இதில் அதிகமாக இருக்குதில்லை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.